இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. இன்ஃபோநெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்துல நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட். ஜூலை 27 அதாவது கமிங் ஃப்ரைடே சந்திர கிரகணம். இந்த கிரகணத்துல சந்திரன், பூமி, சூரியன் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல சந்திக்க போகுது. மோஸ்ட்லி முழுமையான சந்திரன் நேர்கோட்டுல வராது. சோ முழுமையான சந்திர கிரகணம் நடக்காது. ஆனா இந்த தடவை முழுமையான சந்திர கிரகணம் நேர்கோட்டுல வருது. டெல்லி விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தை சேர்ந்த அஜய் தாலவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தடவை மழைக்காலம், அதனால சந்திர கிரகணத்தை பார்க்கும்போது மேகங்கள் இடையூறா கூட இருக்கும். இந்த வருஷம் மட்டும் முக்கியமா 3 நிகழ்வுகள் இருக்காம். லாஸ்ட் 13ஆம் தேதி சூரிய கிரகணம், வர 31ஆம் தேதி செவ்வாய் கிரகணம், அதுக்கு முன்னாடி 27ஆம் தேதி 11:45 மணிக்கு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பொதுவாவே கிரகணத்தன்னைக்கு உண்ணாவிரதம் எல்லாம் இருப்பாங்க. அது சயின்டிபிக்காவும் நல்லது அப்படின்னு சில ரீசன்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க. வர சந்திர கிரகணத்தப்போ கும்பராசிக்காரங்க அதிகமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். சோ மனசு அமைதியா வச்சுக்கணும். பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தா அந்த இடத்தை விட்டு வெளியே நகன்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு மந்தமாத்தான் பாதிப்புகள் இருக்காம். இருந்தாலும் கோபம், முன் யோசனை இது எல்லாத்தையும் ஒத்தி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கிரகணத்தினால பலன் அடைகிறது சிம்ம ராசிக்காரங்க தான். உலகமே உங்களை பாக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். அது தன்னம்பிக்கை தான். வெற்றியும் கிடைக்கும். இந்த மாசம் ஃபுல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. அருமையான மாசமா உங்களுக்கு அமைது. மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.